السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنتم أو كما قال عليه الصلاة والسلام. நமது உயிரின் மேலான அண்ணன் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் விழாவை கண்ணியப்படுத்தும் முகமாக பேரறிவு இஸ்லாமிய ஜமாத் சார்பாகவும் இளைஞர் நற்பணி சங்கம் சார்பாகவும் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றாக்கரனை ஏந்தென்றும் நிறைவேறுவாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னொரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே எந்த விதமான அறிவியல் வளர்ச்சியும் கிடையாது. படிப்பிலே மிகவும் உயர்வான படிப்பும் கிடையாது. மிகவும் பிற்போக்காக அறிவியல் வளர்ச்சியிலே மிகவும் பின்னோக்கி சென்றுகின்ற அந்த காலம் போய் இன்றைக்கு அறிவியலுடைய வளர்ச்சி பின்னித்தரக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதற்கு உதாரணம் நாம் கையிலே வைத்திருக்கின்ற ஒரு செல்போனை வைத்து உலகத்தையே பார்த்து விடலாம், எல்லா விதமான செயல்களையும் செய்து விடலாம் என்று பார்க்கின்ற பொழுது அறிவியலுடைய வளர்ச்சியின் உச்சம் தெரிகின்றது. எப்படி இந்த அறிவியல் வளர்ச்சி இவ்வளவு வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்ததோ அதே வேளையில் நம்மிடத்திலே கலாச்சார சீரழிவும் அநாகரிகமும் தவறான நடவடிக்கைகளும் மிகவும் அதிகமாக வளர்ந்துவிட்டது. குறிப்பாக நம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளிடத்திலே இந்த விஷயம் மென்மேலும் விரும்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பல்வேறு சமூக மக்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு என்று பெரிய பின்பற்றக்கூடிய சட்ட திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் நம் சமூகத்திலே தான் அல்லாஹ்வின் மூலம் வந்திறங்கிய திருக்குர்ஆன் ஷரீஃப் இருக்கின்றது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய நடைமுறை இருக்கின்றது. இத்தகைய இரண்டையுமே வைத்துக் கொண்டு ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக பின்பற்றும் காலத்தில் அவன் வழி தவற மாட்டான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் இவ்வளவு இருந்தும் கூட இந்த இஸ்லாமிய பெருமக்கள் இவ்வளவு வழி தவறிய வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், முற்கால சஹாபா பெருமக்கள், இதற்கு முன்பு வாழ்ந்த சாலிஹீன்கள், இறைநேச செல்வர்கள், முத்தகீன்கள் எல்லாம் உயர்ந்த தரத்திலே வாழ்ந்தார்கள்.
அல்லாஹ்வை அஞ்சி கண்ணியமானவர்களே, நம்மும் சென்ற அத்தனை பெரியவர்களும் அல்லாஹ் நம் கூட இருக்கின்றான், அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய செயலை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற இறையச்சம் உள்ளத்திலே இருந்ததன் காரணமாக எந்த செயலை செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹ் நினைத்து பார்த்தார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்ற போது பிடரி நரம்பை விட அதிகமாக, உதாரணமாக இன்றைக்கு நம்ம சிசிடிவி கேமரா மூலமாக சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தால் பார்த்துருமே, இந்த கேமரா காட்டி கொடுத்துருமேண்டு. ஆனால் நீங்கள் அறையிலே தனியாக பூட்டிக் கொண்டு கழிவறையிலே இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார் எண்ணம் நம்மிடத்தில் இல்லாததின் காரணமாகத்தான் இன்று பெரும்பாலான தவறு நினைத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள் அல்லாஹ் 7 வானங்களை கடந்து அதற்கு மேலே அரசிலே அதற்கு மேலே உருசிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்விற்கும் நமக்கும் மிகவும் தூரமாக இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டு விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி அஞ்ச வேண்டும்? ஹக்க துகாத்திஹி, எப்படி பயப்பட வேண்டுமோ, எப்படி அச்சம் கொள்ள வேண்டுமோ அதே போல நீங்கள் அல்லாஹ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு இமாம்கள் வழக்கத் தெரிகின்ற போது எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சி நடந்தார்களோ, எப்படி சஹாபாக்கள் அஞ்சி நடந்தார்களோ அதே போல அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்தால் நீங்கள் முஸ்லிமாக மன்னிக்க முடியும். கண்ணியமானவர்களே, இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களும் ஏதாச்சும் எத்தனையாச்சும் அல்லாஹ்ட்ட மனு போட்டு கொடுத்து, யா அல்லாஹ் நான் பிறக்கணும் போது முஸ்லீமுடைய பெற்றோர் வயசுல பிறக்கணும், நான் முஸ்லீமா பிறக்கணும் எழுதி கொடுத்தோமா? இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு மௌலூதுன் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இவ்வுலகத்திலே பிறக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுமே முஸ்லிமாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், நெருப்புவணிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் பிறப்பிலே முஸ்லிம்கள் தான். அவர்கள் பெற்றோர்கள் தான் அவரை மாற்றி வளர்க்கின்றார்கள். ஆகையால் ஏதோ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் முஸ்லீமுடைய பெற்றோருக்கு பிறந்ததினால் முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இது இயற்கையாக அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்தது. நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக அல்லாஹ்வை முழுமையாக தன்னை சரணடைந்தவராக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறையச்சத்தை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். சஹாபாக்கள் எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஆயத்து இருந்துச்சுன்னா அவங்க தவறே செய்திருக்க மாட்டாங்க. எப்போ நினைப்பாங்க? அந்த ஆயத்தை நமக்கு செஞ்சிருக்குமோன்னு பயம் வைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சால் இந்த நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கணுமா, அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான்னு தெரியும் பயப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம பள்ளியாசலில் ஒரு 4 வளமையாக பரவ தொழிலுக்கு முன்னாடி சுண்ணத் தொழிலுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத்து நபில் தொழுத்தா வளமையாக தொழுத்தா, ஆஹா நம்ம தஹஜ்ஜுத் தொழுகிறோம், லுஹா தொழுகிறோம், இஸ்ரா தொழுகிறோம், வித்ருவா தொழுகிறோம், எல்லாமே எப்படி சொர்க்கத்துக்கு போனான்னு. கண்ணியமானவர்களே, அது அல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம அவனை மூக்கிலே தூக்கி எறிவான். அபீ ரபிஆ என்ற ஒரு மிகப்பெரிய இறையேசு செல்வர், சுருக்கமாக யார் என்று சொன்னால் இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி முஸ்தாத் ஆசிரியர் பெருந்தகை. இவருடைய இயற்கை என்ன செய்வாங்கன்னா ஜவுளி வியாபாரம் நெசவு செஞ்ச ஜவுளியெல்லாம் கொண்டு போய் வியாபாரத்தை முட்டையை கொடுப்பாங்க. அந்த வியாபாரம் என்ன விலையோ போட்டு எடுத்துக்குவாங்க. ஒரு தடவை செஞ்ச நெசவு செஞ்சு பொருள்கள்லாம் கொண்டு போய் கொடுக்குறாப்புல. அந்த வியாபாரி பார்த்துட்டு எப்போ கொண்டு வந்துட்டேன், நான் ஒரு கம்மியான விலையை சொல்லி இந்த கம்மியான விலைக்கு தான் நான் எடுப்பேன்னு சொல்கிறான். அவர் கேட்குறாப்புல, எப்போதும் கூட விலைக்கு எடுப்பில் இன்னைக்கு கம்மியாக எடுக்கல எனக்காலம், எப்பா நீ மூட்டையில் கட்டி கொண்டு இருக்க, அது எத்தனையோ டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஃபிசர் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால கேட்குறவங்க தர முடியான்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்திலே அபீ ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அழுக ஆரம்பித்தார்கள். சாதாரண அழுகை அல்ல, கதறி கதறி தேம்பி தேம்பி விம்மி அழுகின்றார்கள். அந்த யாவருக்கு டவுட்டாக போச்சு, என்னப்பா விலையத்தேனே கம்மியாக இருக்குன்னு சொன்னேன், ஏன் அப்படி அழுகுறாங்க கேட்டால், பெரியவரை உங்களை பார்க்குறதுக்கு பெரிய ஆளுமா தெரியுது, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் கேட்குற ஆசை தந்துடும் சொல்கிறாங்க. திருப்பி அழுகை நிறுத்தவில்லை, என்ன காரணம் தெரியலையே. கடைசி சொல்கிறாங்க, இந்த ஆடையை தந்தேன், இந்த ஆடைகளை சின்ன பிசுருக்கு டேமேஜ் இருக்குன்னு குறைஞ்சிருக்கு எடுப்பேன்னு சொன்னியே, நான் அல்லாஹ்வை விடிய விடிய தொழுதிருக்கின்றேன், எத்தனையோ சுன்னத்துக்களை தொழுதிருக்கின்றேன்,
எத்தனையோ நபிகளை தொழுதிருக்கின்றேன், எத்தனையோ நோன்பு நோக்கினேன். என் ரப்பு நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ் முன்னாடி அமலை நிறுக்கப்படுகின்ற பொழுது, அபுரபியாவே நீ செய்திருக்கின்ற தொழுகையிலே பொடுபோக்கு இருக்கின்றது, முழுமையாக இந்த தொழுகை பார்த்து தொழுகல, இந்த தொழுகையை மூஞ்சில் நோக்கி வீசிட்டா என்ன செய்யறது? நான் எத்தனையோ நபிலான நோம்புகள் கொடுத்திருக்கின்றேன், அந்த நோம்புகளை நோக்கி நான் நிராகரிச்சுட்டா என்ன செய்யறது? இப்படி ஒவ்வொன்றா நிராகரிச்சு நான் நரகவாதியாய் போயிடுமோ என்று அஞ்சுகின்றேன். என் அல்லாஹ்விடத்திலே என் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று தெரியவில்லை என்ற ஏக்கத்திலே தான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, யார் அவர்கள்? மிகப்பெரிய இறையேச செல்வர்கள், இமாம் அபூ ஹனீஃபாவுடைய உஸ்தாத், எவ்வளவு பெரிய மார்க்கறிஞர். அவர் அழுகிறார் என்று சொன்னால், நாம் எல்லாம் கதறி கதறி இழந்தோறும் அழுதால் கூட நம்முடைய பாவம் போகவே போகாது என்றால், என்னைக்காச்சும் ஒரு நாள் நானும் உட்பட ஒரு 2 ரக்காயத்து அல்லாஹ் மட்டும் நினைச்சு தொழுதிருப்போமா? என்னைக்காச்சும் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டான், உலகத்துல பலாய் முஸ்லிமத்து என்னென்ன இருக்குதோ எதோ மறந்துவோம், எல்லாமே நேர்ந்து நிற்கி. அப்ப நம்மளால எந்த தைரியத்துல சொர்க்கத்துக்கு போயிடும் தைரியம் நமக்கு? கண்ணியமானவர்களே, அமல்களை மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு பெருமானா சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சபையில பெருமாள் கேட்கிறாங்க, முஃப்லிஸ்னா யார் தெரியுமா? மண் முஃப்லிஸ் கேட்குறாங்க. முஃப்லிஸ்னா அவங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தை. மண்ணால் அவங்க திருகமுன் பாலாதீனம், யார்கிட்ட பணம் காசு இல்லையா அவங்க முஃப்லிஸ். நம்ம உலகணும் போண்டியானவன். பெருமாள் சொல்றாங்க, அவன் முஃப்லிஸ் அல்ல. அல் முஃப்லிஸு யஅதி யௌமல் கியாமத் உம்மத்தி, என் உம்மத்தில முஃப்லிஸ்ங்கிறவ கியாமத்தான் வருவாப்ல. எப்படி தெரியுமா வருவாப்ல? அதிகமான தொழுகையுடைய நன்மைகளும், அதிகமான நோம்புடைய நன்மைகளும், அதிகமான சக்காத்துடைய நன்மையை கொண்டு வருவாப்புல. அவன் முஃப்லிஸ். எப்படி தெரியுமா? கடைசியில் ஒண்ணுமே இல்லாமல் நரகத்துக்கு போய் விடுவான்னு சொல்லுகிறார்கள். பெருமாள் சொல்றாங்க, நன்மை நிற்கப்படுமா? நிற்கப்படும் போது ஒருத்தர் வருவானா, ஹலா சதம யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய இழப்பே இவன் என்னை திட்டுனா, தேவையில்லாம என்னை திட்டான் யா அல்லாஹ்னு சொல்லுவான். இவன் கை கேட்டி இதே ஒரு வரிசை லிஸ்ட்டை திட்டாத்து வருவாங்களா? அல்லாஹ் இவன் செஞ்ச நன்மை வந்து கொஞ்சமா பிரிச்சு கொடுப்பானா? அதே போல கஹாதா கலப, இவன் என்னை இட்டு கட்டிட்டான். இன்னைக்கு நிறைய ஆண்கள் பெண்கள் இட்டு கட்டுறது சர்வசாதாரணம் இருக்கு. இனி இட்டு கட்டிட்டான், கேவலம் உன் நிலைமை இப்படி கொடுக்கப்படும். மக்களமாலகாதா என்ன பொருளாதாரத்தை சாப்பிட்டுட்டான், பொருளை அபகரிச்சுட்டான், நகத்தை அபகரிச்சான் நிற்பானா? இப்படி போய் 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 இவன் பண்டல் பண்டலாக லாரி ஆளியாக மூட்டையாக கொண்டு வந்த நன்மைகள்லாம் ஒன்றுமே இல்லை போய் இருப்பானா? அடுத்து வருவானா? இவன்கிட்ட கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. கடைசியில் இவனுடைய பாவத்தை தூக்கி வந்ததை கட்டி நரகத்துக்கு அனுப்பப்படுவான். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியாக சிந்தித்து பார்க்கணும். நம்மெல்லாம் எந்த தைரியத்தில் இருக்கோம்? ஏன் தெரியுமா? நம்மளுடைய இபாதத்தில் அல்லாஹ் பார்க்கின்றான். பெருமானாற்று இந்த தக்வா, சஹாபாக்கள் இந்த தக்வா நம்மகிட்ட இல்லை. கண்ணியமானவர்களே, நீங்கள் முஸ்லீமாக மரணிக்க நல்லா குர்ஆன் சொன்னாலே, கடைசி நாள் சக்கராத்துடைய ஹாலில் கொஞ்சம் படுத்திருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரூபு வாங்கப்படும். கால் கட்டவர்லேருந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வருவான். பணியை வாங்கி கடைசி சொல்லுவாங்கள்ல, தொண்டைக்கு கழுத்துக்கு நெஞ்சுக்களை இழுத்து கிழக்கு சக்கராத்துடைய நர்கராவுடைய நன்மை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இவன் பார்க்குறக்க மகன் மெட்ராஸ் வந்துருப்பான், துபாயிலிருந்து இறங்கியிருப்பான். சொல்லுவான், அத்தாக நான் வந்திருக்கேன், அத்தா மகனே வந்திருக்கேன், பார்க்கத்தா பாருங்க, கதறி அழுகுவான். பெண்களாக இருந்தாலும் வாங்க கதறி அழுகுவான். கதறிகளை போகும்போது அவன் பார்க்குற மாதிரியே தெரியும். ஆனால் அவன் பார்ப்பது உங்களை அல்ல, அங்கே வந்திருக்கின்ற இஸ்ராயல் வம்சத்தை பார்ப்பான். அந்த நிலைமையிலே, அந்த நேரத்திலே உங்களுடைய நாவிலே இருந்து கலிமா வந்து நீங்கள் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம் உள்ளத்திலே இறைவன் பார்க்குகின்றான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு அமல் செய்யும் போது, அமல் என்று சொன்னால் இபாராத்து மட்டுமல்ல, நம்முடைய வியாபாரம் செய்ய போகும்போது, அடுத்தவங்கள்ட்ட பேச போகும்போது, எல்லா இடத்துலையும் அல்லாஹ் பார்க்குறான் நினைவு இருந்தால் நிச்சயமாக நம் கலிமா வஃபாத்தாக்குடி தருவாய்களே, நம் நாவிலே கலிமா வந்து முஸ்லீமாக மரணிப்போம். மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்து நல்ல சுவனத்துக்கு செல்லக்கூடிய நல்ல நசீபை தந்தருவான் என கூறி வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.